அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 65வது பதிவு, பாடல் எண் 121. இப்போ இந்த பாடலில் ஒருத்தர் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவருக்கு எந்த மாதிரியான குணாதிசயங்கள், எந்த மாதிரியான உடல் அமைப்பு, எந்த மாதிரியான யோக பாவங்களெல்லாம் அமையும் அப்படிங்கிறத பற்றி இந்த பாடலில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். நெறிபெறும் கர்மம் தன் சொல் மேல் ஆணும், நின்றவர்க்கு அஞ்சிடான் தியாகி, ஒருபுற அடிநாசியும் உயர்ந்திருப்பன், ஒருவர் சொல் பொறான் நல் ஊன் பிரியன், பெரும் அவர்க்கு இனியன் மடந்தையர்க்கு அன்பன், பெரும்பொருள் தேடுவன் அழகன், அறிவுடன் அடங்கி பிறர் பொருள் வவ்வான், அவிட்டம் நட்சத்திரத்தினானே அப்படின்னு முடிக்குது இந்த பாடலை. அப்போ அந்த முதல் அடியை நாம் எடுக்கும்போது நெறிபெறும் கர்மம் தன் சொல் மேல் ஆனோன் அப்படிங்கிற போது நெறிபெறும் கர்மம், கர்மம்னு சொன்னால் தொழில். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஜாதகன் அவன் மேற்கொள்ளக்கூடிய தொழில், வியாபாரம், ஈடுபடக்கூடிய காரியம், இதுகளெல்லாம் தர்மம் நியாயம் பார்த்து செவ்வனே ஒரு ஒழுங்கா செய்வான் அப்படின்னு அர்த்தம். தன் சொல் மேல் ஆனோன் அப்படிங்கிற போது தன்னை ஏவுவதற்கு பிறர் ஒருவர் இல்லாதான். அப்ப தானே சிந்தித்து ஒரு கர்மத்தை, ஒரு காரியத்தை, ஒரு செயலை, ஒரு தொழிலை எந்த முறையிலே ஈடுபட்டால், எந்த முறையிலே செய்தால் அது வெற்றி பெறும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல கவனமா சிந்தித்து செயல்படுவான் அப்படின்னு அர்த்தம். தன்னை ஏவுவதற்கு பிறர் ஒருவர் இல்லாதான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். தன் சொல் மேல் ஆனோன், தனக்குத்தானே அதிகாரி, தன்னுடைய சொல்லுக்கு தானே பொறுப்பாகக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். நின்றவர்க்கு அஞ்சிடான், எதிர்த்து நிற்கிறவங்க இருப்பாங்கல்ல, எதிரிகள் இருப்பாங்கல்ல, பகைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நான் ஒருபோதும் அஞ்ச மாட்டான் அப்படின்னு அர்த்தம். தியாகி, பிறருடைய நலனுக்காக, பிறருடைய முன்னேற்றத்துக்காக தன்னை தியாகம் செய்து கொண்டு அவர்களுடைய முன்னேற்றத்தை கருத்திலே வைத்து செயல்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பொது நலத்துக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த 2வது அடியில் பார்க்கும்போது ஒரு புறம் அடி நாசியும் உயர்ந்திருப்பன், தன்னுடைய மூக்கில் அடிப்பாகத்தில் உயர்ந்த நாசியை உடையவனாக இருப்பான். நாசினா மூக்கு. அடுத்து அதே அடியில் ஒருவர் சொல் போகிறான், தன்னிடத்திலே மற்றொருவன் கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், ஒருத்தன் கடுப்பாகி எரிச்சலாகி பேசினாலும் அதையெல்லாம் இவன் பொறுத்துக்கிட்டு போக மாட்டான் அப்படின்னு அர்த்தம். தேவையில்லாமல் அனாவசியமாக ஒருத்தன் தான் மேலே கோபப்பட்டான்னா அதை பொறுத்துக்கிட்டு சாமானியமாக அடங்கி போகிறவன் இல்லை அப்படிங்குது ஜாதக அலங்காரம். அதே அடியில் இறுதியாக சொல்லும்போது நல் ஊன் பெரியன், ஊன்னா உணவு, நல்ல உணவு, அறுசுவை உணவு, அதிலெல்லாம் பிரியமுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக சாப்பாட்டு ராமன்னு கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. உண்ணக்கூடிய உணவுங்கிறது சுத்தமாக இருந்தால் தான் உண்ணுவான், உண்ணக்கூடிய உணவு ருசியாக இருந்தால் தான் உண்ணுவான் அப்படின்னுலாம் அர்த்தம். அடுத்த 3வது அடிக்கு போகும்போது பெருமவர்க்கு இனியன் மடந்தையர்க்கு அன்பன். பெருமவர் அப்படின்னு சொன்னால் பெற்ற தாய் தந்தையர், அவங்களுக்கெல்லாம் இவன் இனியவனாக இருப்பான் அப்படின்னு சொன்னால் இன்முகத்தோடு அவங்கள பராமரிப்பான், அவங்களுக்கு தேவையான சவரச்செடிகளை செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். பெற்றவர்களை பேணுவான் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். மடந்தையருக்கு இனியன் அப்படிங்கிற போது தாய் தன் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள், தான் பெற்ற பிள்ளைகள், பெண் குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் அன்புடையவனா, நேசிக்கக்கூடியவனா இந்த ஜாதகன் விளங்குவான் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். அதே அடியில் தொடர்ந்து பெரும்பொருள் தேடுவன், பெரும்பொருள்னு சொன்னால் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் சொத்துச்சுவகங்களை தேடுவதற்காக முயன்று உழைப்பான், சோம்பேறித்தனம் இல்லாமல் உற்சாகமாக உழைச்சி அந்த குடும்பத்துக்கு சொத்துச்சுவத்தை சேர்ப்பான் அப்படின்னு அர்த்தம். அழகன், பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக அழகுள்ளவனா, எப்போவும் முகத்தில் ஒரு கலை உள்ளவனா விளங்குவான் அப்படின்னு அர்த்தம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க. இறுதி அடியில் சொல்லும்போது அறிவுடன் அடங்கி பிறர் பொருள் வவ்வான். வவ்வான்னு சொன்னால் வவ்வுதல் அப்படின்னா திருடுதல், பிறருடைய சொத்துக்களை ஆக்கிரமித்தல் அப்படின்னெல்லாம் பொருள். ஆனால் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகன் அறிவுடன் அடங்கி நடப்பான், அடக்கத்தோடு இருப்பான், அறிவு சொரூபமாக விளங்குவான், கல்வி கேள்வி ஞானம் பெற்று அடக்கமுடையவனாக இருப்பான், அடுத்தவங்க பொருளுக்கு கொஞ்சம் கூட ஆசைப்பட மாட்டான் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். இறுதியாக முடிக்கும்போது அவிட்டம் நட்சத்திரத்தின் ஆணே அப்படின்னு முடிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகன் மேற்கொண்ட நல்ல குணங்களை எல்லாம் பெற்று விளங்குவான், அழகாக இருப்பான், பொருள் தேடுவான், தொழிலில் ஒரு நெறியை, ஒரு ஒழுங்குமுறையை கடைப்பிடிப்பான்,
அப்படின்னெல்லாம் இந்த பாட்டில் ஜாதக அலங்காரம் வர்ணித்து இருக்கு அப்படின்னு சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கத்தை காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.